மனித வாழ்வில் உண்டாகும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவை ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருக்கும் நம்பிக்கை என்னும் பாதையில் கடந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். இந்நாடகத்தில் பரமார்த்த குருவிற்கும் சீடர்களுக்கும் இடையேயான அன்பையும் நம்பிக்கையும் வேடிக்கையான முறையில் நகைச்சுவையுடன் எடுத்து காட்டவிருக்கிறோம். கண்டு மகிழுங்களேன். ஓடி ஆடி விளையாடிட்டு வரேன் குருவே, ரொம்ப பசிக்குது. பசிக்கோ இந்த கண்டானுக்கு சமைச்சு போட்டு போட்டு கட்டுப்படி ஆகாம சமையல்காரர் ஓடியே போயிட்டார். பாவம் சமையல்காரர் 6 பேருக்கும் அறுசுவை உணவை சமைச்சு சமைச்சு மனசு ஆறாம ஓடியே போயிட்டார். என்னடா பண்றது? நானே சமைக்கலாம் குருவே. எங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். ரொம்ப பசிக்குது குருவே. வாழைப்பழம் சாப்பிடுங்க. நல்ல சீடன் குடுக்குடு. எனக்கும் என் குருநாதர் விழுந்தவன் எழுவான் எழுந்தவன் விழுவான்னு அடிக்கடி சொல்லுவார். கவலைப்படாத குரு. இத பாருங்க, மேலாடையில் ஓட்டை. ஓட்டை விழுந்தா உடனே தச்சிடணும். இல்லனா இருக்கையில் பெருசாயிடும். மனம் அழுந்தே இருக்கு. சீடர்களே, நாம ஊசி வாங்க பக்கத்தூருக்கு போகலாம். ஜாலி. ஆட்ட கடந்து அக்கறைக்கு போறோமா? வாருங்கள் போகலாம். அதோ ஆத்து மேல படகு இருக்கு. படகுல குடுக்கவே இல்லை. இந்த ஆத்துல படகு இல்ல, குடுக்கவே இல்லை. வேதண்டா போறது முதல்ல கூட பரவாயில்ல. இந்த ஆறுதான் கொள்ளாத ஆறு. ஒரு தடவை என் நண்பன் உப்புனாக குதிரனால உப்பு மூட்டிய வச்சுக்கிட்டு இந்த ஆட்டோரமா வந்துகிட்டு இருந்தானா. ஆட்டை காத்ததும் கரையோரமா குதிரைய நிப்பாட்டிட்டு ஆட்டையே விட்டு பார்க்கணுமா. அவங்கிட்டா போன ஜென்மத்துல ஏமையா போயிருக்கான் போல. இந்த ஜென்மத்துல தண்ணிய பார்த்தது மூழ்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அறையில வந்து பார்த்தா குதிரை மேல சாக்கு மட்டுமா இருந்தது. அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த பொல்லாத ஆறு இப்ப எல்லாம் பயமா இருக்கு குருநாதா. நம்மையும் விளங்கிடுமா? பயப்படாத, நான் எதுக்கு இருக்கேன். ஆறு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது போகக்கூடாது. தூங்கும் போது சுலபமா போகலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது குருநாதா? அதுவா, ஒரு எரிய கொல்லிக்கட்டையை எடுத்து ஆட்டு தண்ணிக்குள்ள விடணும். அது சத்தம் போட்டா ஆறு முடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சத்தம் போடலன்னா ஆறு தூங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஆறு எப்ப தூங்கும்? இருக்கின பிறகுதான் தூங்கும். குருவே, இருக்கின பிறகு நான் போய் பரிசு செய்து பார்க்கட்டுமா? ஆபத்துதான் கண்டா, தள்ளி நின்று பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். சரி குருவே. கண்டா எரியிற கொல்லிக்கட்டைய தண்ணியில வச்சது சத்தம் வந்தது. குருநாதா குருநாதா, ஆறு முடிச்சுக்கிட்டு இருக்கு. சாம கோழி இப்பதான் கூவுது. இப்ப போய் பாரு. கண்டா அணைந்த கொல்லிக்கட்டைய தண்ணியில வச்சா சத்தம் வரல. குருநாதா, ஆறு தீவிருச்சு. சீக்கிரம் வாங்கடா, ஆத்த கடக்கலாம். பரமாத்த குருவும் சீடர்களும் ஆற்றை கடக்கிறார்கள். தூங்கிடுச்சு.
குருநாதா, உங்களை நம்பி வந்தோம். இப்போ எங்களை பத்திரமா கழிச்சுட்டீங்க. சீதனை கரை சேர்க்கிறவன் தான் குரு. ஆனா நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இந்த ஆறு ஏதாவது ஏமாத்து வேலை செஞ்சாலும் செஞ்சிருக்கோம். அதனால நாம எத்தனை பேர் இருக்கோம்னு எண்ணி பார்த்திடலாம். வரிசையா நில்லுங்க. 1 2 3 4 5. ஐயோ, குருநாதர் 5 சீதன்னா என் குருநாதர் சொன்ன கணக்குப்படி 6 வரணுங்க. 1 குறையுது. இருங்க குருநாதா, நான் 1 2 3 4 5. 6ல இருக்குல, 6 மீறிடுச்சு. உனக்கு கோபம்னா அறிவாளியான என்னத்தானே பழி வாங்கணும். என்ன நம்பி வந்த அப்பாவி சீட்டு நான் முழுங்கிட்டுவே. என்ன நியாயம்? என்ன போல அறிவாளிய உனக்கு பிடிக்கலையா? 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 ஆஹா, 6 முடிச்சிருச்சு. அதுதான் நான் சொன்னத திருப்பி சொல்லுது. வாங்கடா போகலாம். ஒரு சீடன் குருவே. ராத்திரி நேரத்துல இங்க இருந்தா ஆபத்து. காலையில வந்து தேடுவோம். நிறுத்துகையா? என்னையா பாத்துது? அப்படி உங்களுக்கு என்ன சோகம்? ஐயா, நாங்க 6 பேர் ஆட்டோ கடந்து வந்தோம். இக்கரைக்கு வந்து எண்ணி பார்த்தா 5 பேரையா இருக்கும். 6 ஒருத்தனை முழுங்கிடுச்சு ஐயா, முழுங்கிடுச்சு. என்ன 6 முழுங்கிடுச்சா? எனக்கு ஆட்டுக்கு போடுற மந்திரம் தெரியும். உளுங்க வர. இப்ப நான் இந்த மந்திர கோலால ஒரு அடி போடுவேன். அடி விழுந்த உடனே 1 2 3 4 5 6ன்னு என்னணும் வரிசையா நில்லுங்க. ஐயா 1, அப்பா 2, அம்மா 3, அடடா 4, அப்பா 5, 6. இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர் இருக்கோங்க. மரங்களை பிழைக்க வச்ச ஞானியே, இந்த 10 பவுன் வச்சுக்கோங்க. சரி சரி, ஆட்டுக்கு கோவம் வந்துடும். சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க. வீட்டுல சண்டை போட்டுட்டு ராத்திரி நேரத்துல வெளியே வந்த இதத்தான் அது சொன்னாங்க. 10 பவுன் கிடைச்சிருக்கு. பரமார்த்த குருவும் சீடர்களும் பக்கத்து ஊரை அடைந்தார்கள். ஒரு வழியா பிரச்சனை ஒழிஞ்சுது. இப்ப வந்து தங்கலாம். ஆனா நேரம் விடிஞ்சு போச்சு. நீங்க 5 பேரும் போய் ஊசி வாங்கிட்டு வாங்க. சரி குருவே. சீடர்கள் கடைக்காரர்கள், ஐயா ஊசி கொடுங்க. இந்தாப்பா ஊசி. இது ஊசியா? ஊசி வாங்க. எங்க குருநாதர் 5 பேர் அனுப்பியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஊசியா இருக்கணும். மட பசல அந்த வெட்டி கொண்ட உதவாத பண மரத்தை எங்க தலையில கட்டிட வேண்டியதுதான். ஓ, பெரிய ஊசியா? அதோ அங்க பாருங்க, அந்த பெரிய ஊசி எடுத்துட்டு போங்க. 10 பணம் கொடுங்க. இதாங்க பணம். பாத்தீங்களாடா, சாமத்து இல்லைன்னா வாழ முடியாது. தூக்குறா ஊசிய. என்னடா இது? எங்க குருநாதருக்கு வாங்கிட்டு போறோம். இந்த மாதிரி ஊசிய நான் பார்த்ததே இல்லையே. கட்டுரை கை முன்னாலும் அல்லாவது உலகளவு. எங்க குருநாதருக்கு வந்து பாடப்படிங்க. நல்ல குருநாதரும் விசுவாசமான சீடர்களும். என்னது பணமரத்தை தூக்கிட்டு வரானுங்க? குருநாதா, இதோ ஊசி கொண்டு வந்துட்டோம். ஒருவேளை ஊசி இப்படி மாறி இருக்குமோ? காலம் மாறி போச்சு. சரி, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். குருநாதா, ஊசி என்றால் என்ன அர்த்தம்?
சந்தேகமெல்லாம் கேட்கிறாங்களே, வர வர நம்ம சீடர்களுக்கும் அறிவு வளருது போல. ஊசி என்றால் ஊசிதான். அதாவது என்றால் என்றால் சிறப்பு. சிறப்பு என்னை போன்ற அறிவான குருநாதர் இருப்பதுதான். சீடர்களே, இப்படித்தான் நீங்கள் சிரித்தபடி இருக்க வேண்டும். பரமாத்ம குருவின் சீடர்களை பார்த்தவர்களும் சிரிக்க வேண்டும். அதுதான் எனக்கு பெருமை. நன்மையும் தீமையும் நாடி மனப்புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்னும் மையின் வள்ளுவரின் கூற்றிற்கேற்ப வாழ்வில் உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு அறிவுபூர்வமான முறையில் சிந்தித்து ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையுடன் வாழ்வோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்நாடகத்தை தங்களது கண்களுக்கு விருந்தாக்கியவர்கள் பரமாத்த குருவாக முகிலன், சீரன் மட்டியாக ரோஷன், சீரன் கண்டாலாக ராகன், சீரன் முட்டியாக தர்சன், சீரன் திக்கியாக நிரஞ்சன், சீரன் குட்டியாக ஹரியரசுடன், கிராமவாசியாக மகேஷ்குமார், கடைக்காரனாக கிஷாந்த். சிரித்து வாழ்வோம், சிந்தித்து வாழ்வோம்.